வெளிச்சமே நீதியின் வழியில் நடந்திட வேதம் என் வெளிச்சமே கர்த்தரை நம்புவே கோபத்தால் மனுஷன் என்னை பிரிக்கையில் மிஞ்சும் கோபத்தால் மனுஷன் என்னை பிரிக்கையில் மீட்பரே உம்மில் மறைத்திடும் உம்மில் மறைத்திடும் மாறாம் கிருபை கர்த்தரை நம்புவே நீரே என் கண்மலை காலையும் மாலையும் என் நேரமும் நித்தம் என் அடைக்கலம் காலையும் மாலையும் என் நேரமும் நித்தம் என் அடைக்கலம் கர்த்தரை நம்புவே. Good morning and we welcome you to this online service. காலை வந்தனத்தோடு கூட இந்த ஆன்லைன் சர்வீஸ் உங்களை யாவரையும் அன்போடு கூட வரவேற்கிறேன். This coming Sunday we are going to have the service sharp at 8:30. வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை சரியாக 8:30 மணிக்கு ஆலயத்தில் But you must be there at the church by 8 o'clock. நீங்கள் எல்லாரும் ஆலயத்துக்கு 8 மணிக்கே வந்து விடுங்கள். Only those who have come early will be allowed inside. யாரெல்லாம் சீக்கிரமாய் வருவீர்களோ அவர்களை மாத்திரம் ஆலயத்துக்குள்ளே அனுமதிக்கப்படுவீர்கள். You have to keep few things in mind. நீங்கள் தயவுசெய்து இந்த காரியங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். You have to leave your shoes or sandals in your scooter or in your car. உங்களுடைய ஸ்லிப்பர் ஷூவை உங்கள் காரிலோ அல்லாவிட்டால் உங்களுடைய ஸ்கூட்டரிலோ வைத்து விட வேண்டும். And when you come there will be some water and soap provided to wash your hands and legs. உள்ளே வருகிறவர்களுக்கு கை அலம்பும்படியாக தண்ணீரும் சோப்பும் வைக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. After you wash your hands, உங்கள் கைகளை கழுவின பிற்பாடு we will be giving you sanitizer to sanitize your hands. உங்களுக்கு கைகளை சுத்தப்படுத்தும்படியான சானிடைசர் கொடுக்கப்படும். And after you wipe your hands with sanitizer, நீங்கள் இந்த சானிடைசர்னால உங்கள் கைகளை எல்லாம் சுத்தப்படுத்திக் கொண்டு you have to put the mask which you have to bring with you. நீங்கள் உங்களுக்கு கொண்டு வருகிற மாஸ்க் போட்டுக்கொள்ள வேண்டும். And without the mask you will not be allowed inside the church. மாஸ்க் போடாதபடிக்கு ஆலயத்துக்குள்ளே நீங்கள் அனுமதிக்க மாட்டீர்கள். If you have no mask, உங்களுக்கு மாஸ்க் இல்லை என்று சொன்னால் மாஸ்க் இல்லை என்றால் you can bring your kerchief and tie it around your nose and face. நீங்கள் கையில் nose and mouth. உங்களிடத்தில் இருக்கிற கர்ச்சீப்பை நீங்கள் மூக்கையும் வாயும் மாஸ்க் போல கட்டிக்கொண்டு உள்ளே வர வேண்டும். Only then you will be allowed inside. அதன் பிற்பாடு தான் உங்களை ஆலயத்துக்குள்ளே நாங்கள் அனுமதிப்போம். Everyone will be tested with the temperature meter that we have. எங்களிடத்தில் இருக்கிற டெம்பரேச்சர் மீட்டர்னால ஒவ்வொருத்தரையும் நாங்கள் சோதித்து then only you will be allowed. அதன் பிற்பாடு உங்களை நாங்கள் உள்ளே அனுமதிப்போம். Kindly bear with the government restriction for coronavirus. தயவுசெய்து இந்த கொரோனா வைரஸிற்காக அரசாங்கத்தின் மூலமாக சொல்லப்படுகிற விதிமுறைகளை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். Follow the time. நேரத்தை கடைபிடியுங்கள். We will have
as far as possible 2 services. எங்களால் முடிந்த அளவுக்கு 2 ஆராதனைகளை செய்ய முயற்சிக்கின்றோம். So you try to be there on time. நீங்கள் நேரத்தோடு கூட ஆலயத்துக்குள்ளே இருங்கள். Amen. We love to see you. ஆமென். உங்களை பார்க்க நாங்கள் ஆசையா Let's இருக்கிறோம். go into the word of கர்த்தருடைய God. வார்த்தைக்கு நாம் கடந்து போவோம். Today the topic of the sermon is இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிற தேவ செய்தியின் தலைப்பு to know the will of God, தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும். and also to know and also to do the will of God. தேவனுடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும். First we have to know the will of God. முதலாவது நாம் சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும். Then we have to do the will of God. அதன் பிற்பாடு அவருடைய சித்தத்தின்படி நாம் நடக்க வேண்டும். You know, there are many scriptures in the Bible. வேதத்தில் अनेक வேத வசனங்கள் இருக்கிறது. It gives us many guidelines to know the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும்படியான अनेक வழிமுறைகளை அது சொல்லிக் கொடுக்கிறது. In John chapter 17 verse 2 and 3, யோவான் 17ஆம் அதிகாரம் 2ஆம் 3ஆம் வசனம், as thou hast given him power over all flesh, that he should give eternal life to as many as thou hast given him. பிதாவே, வேளை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவரும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படி நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். Verse 3, மூன்றாம் வசனம், and this is life eternal, that they might know thee, the only true God, and Jesus Christ whom thou hast sent. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். To know the Lord Jesus Christ is the eternal life. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். You know, in John 10:10, இங்க யோவான் 10:10 சொல்லப்படுகிறது. the Lord says, கர்த்தர் சொல்லுகிறார், I have come that they may have life and have it to the full. திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். I read in English only the second part. நான் ஆங்கிலத்தில் 2வது பாகத்தை தான் வாசித்தேன். So the Lord says, I have come that they may have life and the life more abundantly. ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், நான் ஜீவன் உண்டாகும் அந்த ஜீவன் பரிபூர்ண அடையவும் வந்தேன் என்று சொல்லுகிறார். So God wants you and me to know the will of God. ஆனால் தேவன் நாம் அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். In Psalms 143 verse 10, இங்கே சங்கீதம் 143:10 சொல்லப்படுகிறது, teach me to do thy will, for thou art my God. Thy spirit is good, and lead me into the land of uprightness. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியை என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. Here the word of God இங்கே says, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, the psalmist is saying, இங்கே சங்கீதக்காரர் சொல்லுகிறார், teach me to do thy will. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதியும். You know, once we know the will of God, ஒருமுறை கர்த்தருடைய சித்தத்தை நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டால், when we know the will of God, தேவனுடைய திட்டம் என்னவென்று சொல்லி நாம் அறிந்து கொள்ளும் or பொழுது, when we do the will of God, கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்யும் பொழுது, you will have everything blessed. உங்களுடைய எல்லா ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள். You know, the great preacher Spurgeon said like that. பெரிய பிரசங்கியராகிய ஸ்பர்ஜன் அவர்கள் சொல்லுகிறார், and he said that the promises of God are like ointment. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நமக்கு தைலத்தை போல இருக்கிறது. It is prepared with the many ingredients inside that ointment. இந்த தைலமாகப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலே வெளியே வருகிற பலவிதமான வஸ்துக்களினாலே செய்யப்பட்டிருக்கிறது. It can be used for headache. அது தலைவலிக்கு பயன்படுத்தப்படுகிறது. It can be used for heartache. அது இருதய வலிக்கு உபயோகப்படுத்தப்படுகிறது. It can be used for knee pain. முட்டி வலிக்கு அது உபயோகப்படுத்தப்படுகிறது. Just like in this world. உலகத்தில் இப்படியா இருக்கிறது போல. But God's word is an ointment for the whole body. நம்முடைய முழு சரீரத்துக்கும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு தைலம் போல இருக்கிறது. In this verse 10, இங்கே 10ஆம் வசனத்திலே he is saying, teach me to do your will. 10ஆம் வசனம் சொல்லுகிறது, உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தருளும். When we learn and know the will of God, தேவனுடைய சித்தத்தை நாம்
அறிந்து தெரிந்து கொள்ளும் பொழுது then you will be led in the right path. நீங்கள் சரியான வழியிலே நடத்தப்படுகிறீர்கள். In Psalm 40, 40ஆம் சங்கீதம் 7 and 8, 7ஆம் 8ஆம் வசனம், then said I, lo, I come, in the volume of the book it is written of me, I delight to do thy will, O my God. Yea, thy law is within my heart. அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தக சுருளிலே என்னை பற்றி எழுதி இருக்கிறது, என் தேவன் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகின்றேன், உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். You know, in this one, இந்த காரியத்திலே verse 8, 8ஆம் வசனம், he says, I desire and delight to do thy will. நான் உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். I really long to do the will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்ய வாஞ்சையோடு கூட இருக்கிறேன். In John chapter 4 verse 34, யோவான் 4:34 it says, அது சொல்லுகிறது, Jesus said unto them, இயேசு அவர்களுக்கு சொன்னார், my meat is to do the will of him that sent me, and to finish his work. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. The Lord Jesus said, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், do the will of God is my food. தேவனுடைய சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனமாய் இருக்கிறது. So in our life, ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் once you know the will of God, கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது God prepares a new way for us. கர்த்தர் நமக்காக புதிய வழிகளை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். As we understand the will of God, நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ளும் பொழுது He satisfies us with His blessing. அவருடைய ஆசீர்வாத நன்மைகளினாலே நம்மை திருப்தியாக்குகிறார். Here, number one, இங்கே முதலாவது, the heart cry of our heart should be to know the will of God. நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை அழுகையே தேவனை அறிந்து கொள்ளுகிறதா இருக்க வேண்டும். Who will know the will of God? யார் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து Those கொள்ளுவது? who are washed in the blood of Jesus. இயேசுவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்டவர்கள் அறிந்து Why we கொள்வார்கள். need to know the will of God? ஏன் கர்த்தருடைய சித்தத்தை நாம் அறிந்து In கொள்ள வேண்டும்? Isaiah 53 verse 6 it says, ஏசாயா 53:6 சொல்லப்படுகிறது, all we like sheep have gone astray, we have turned everyone to his own way, and the Lord hath laid on him the iniquity of us all. நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழிகளிலே போனோம், கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேலே விழப்பண்ணினார். In number 2, இரண்டாவது, it declares, அது இப்படியாய் சொல்லுகிறது, God has a will, God has a plan. தேவன் ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தையும் வைத்திருக்கிறார். And once we yield ourselves to his plan, அவருடைய திட்டத்துக்கு நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து விடும் பொழுது he makes us his own children. அவர் நம்மை சொந்த பிள்ளைகளாக மாற்றிக் கொள்ளுகிறார். Only for his own children he reveals his will. அவர் தம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு தாம் தம்மையே வெளிப்படுத்தி காட்டுகிறார். In Colossians chapter 1:9, கொலோசியர் 1:9, for this cause we also, since the day we heard it, do not cease to pray for you, and to desire that ye might be filled with the knowledge of his will in all wisdom and spiritual understanding. இதன் நிமித்தமா நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். Here it says, இங்கே சொல்லுகிறது, to know the wisdom of his will. அவருடைய ஞான சித்தத்தை அறிகிற அறிவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We need to learn this one. இதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Many times we make mistakes. அநேக நேரம் நாம் தவறு செய்து விடுகிறோம். Oh, everything is going wrong. தவறு செய்துவிட்டு தலையில அடிச்சு எல்லாம் நமக்கு விரோதமா போகுது. ஏன்? You have left the will of God. நீங்கள் தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி You have போனீர்கள். left to know the will of God. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள தவறி போனீர்கள். In the same Colossians 4:12, இங்க இதே கொலோசியர் 4:12, Epaphras, who's one of you, a servant of Christ, salutes you, always laboring fervently for you in prayer, that ye may stand perfect and complete in every good work. இதன் நிமித்தமா நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
in all the will of God. எப்போப்ராத்தவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயம் உள்ளவர்களாயும் நிலை கொண்டு இருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறார். எப்போப்ராத்தா ஜெபிக்கிறான். You have to stand in complete will of God. நீங்கள் தேவனுடைய முழு சித்தத்தின் மையத்திலே நிற்க வேண்டும். What happens if you don't stand complete in the will of God? தேவனுடைய முழு சித்தத்திலே நிற்கவில்லை என்றால் என்ன நடக்கிறது? You go in your own way and you learn through a hard way to come back. நீங்கள் உங்கள் சொந்த வழியிலே கடந்து போய் கடினமான காரியங்களிலே நீங்கள் அகப்பட்டு சிக்கி மறுபடி திரும்பி வருகிறீர்கள். In number 3, மூன்றாவது, God affirms, that means he assures his will to his children. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தம்முடைய வாக்குத்தத்தங்களை உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். He affirms this is the way. இதுதான் வழி என்று சொல்லி உறுதிப்படுத்துகிறார். But he never forces you. அவர் எப்போதும் உங்களை கட்டாயப்படுத்துகிறவர் அல்ல. There are two ways of God's will in our life. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்திற்கு ரெண்டு வழிகள் இருக்கு. One is ஒன்று directive will of God. He directs God's will. தேவனுடைய சித்தத்தை நமக்கு வழிமுறையாய் சொல்லிக் கொடுக்கிறது, வழிகாட்டுகிறது. Number 2, இரண்டாவது, he allows the will of God. தேவனுடைய சித்தத்தை நம்ம வாழ்க்கையில் அனுமதிக்கிறது. In English, ஆங்கிலத்தில் directive will of God, directive will of God and permissive will of God. தேவனுடைய பரிபூர்ண சித்தமும் தேவனுடைய வழிகாட்டுகிறது. அனுமதிக்கிற சித்தம். தேவன் அனுமதிக்கிற சித்தம். First he directs. முதலாவது அவர் வழிகாட்டுகிறார். Second he allows us. இரண்டாவது நம்மை அவர் வழி நடத்துகிறார், அனுமதிக்கிறார். Sometimes you say, சில வேளையில நீங்க சொல்லுங்க, Lord, he may be the right person for my daughter. ஆண்டவரே, இந்த தம்பி தான் என் மகளுக்கு சரியான Lord, she may be the right woman for my boy. என்னுடைய குமாரனுக்கு அந்த பொண்ணு தான் சரியான But you never ask the Lord, is that the will of God, Lord? ஆண்டவரே, ஆண்டவரிடத்திலே இது உம்முடைய சித்தமான நீங்க கேட்கிறது இல்ல. So God permits you. தேவன் அதை அனுமதிக்கிறார். But what happens? ஆனால் அது அப்படி என்ன நடக்கிறது? As the days go by, காலங்கள் கடந்து போகும், you fall into unwanted problems in the marriage. இந்த திருமணத்தின் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது. You know why everything is going wrong. அப்ப ஆண்டவரே எல்லாம் எங்களுக்கு விரோதமா ஏன் நடக்கிறது? And then the Lord will remind you. மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறார். Why? Why this happened? ஏன் இது நடந்தது? You did your will. நீங்க உங்க சித்தத்தின்படி நடந்தீங்க. Then you asked me to allow that. நீங்கள் என்னை அதை அனுமதிக்கும்படியா என்னிடத்துல கேட்டீங்க. God will say, I allowed, but that is not the right way for you. ஆனால் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார், அது உங்கள் வாழ்க்கைக்கு சரியான வழி அல்ல. In Psalm 106 verse 15, சங்கீதம் 106 அதிகாரம் 15ஆம் வசனம், and he gave them their request but sent leanness into their soul. அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார், அவர்கள் ஆத்துமாக்களிலோ இளைப்பை அனுப்பினார். He sent leanness into their soul. அவர்கள் ஆத்துமாக்கு இளைப்பை அனுப்பினார். What is the meaning of இளைப்பு? இளைப்பு என்று சொன்னால் அதனுடைய அர்த்தம் என்ன? They become very weak. அவங்க பலவீனமா மாறினாங்க. Why did they become weak? ஏன் பலவீனமா மாறினாங்க? They said, Lord, this is my desire. ஆண்டவரே, இது என்னுடைய வாஞ்சை. Allow me to do that. இதை செய்யும்படி எனக்கு அனுமதி கொடுங்க. You will ask the Lord, teach me to do thy will. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை செய்யும்படி எனக்கு போதித்தருளும்னு நீங்க கேட்கல. Because of that, அதன் முகாந்திரம் you are going into this leanness of your soul. அதனால தான் உங்க ஆத்துமாவில் இளைப்புக்குள்ளே நீங்கள் கடந்து போறீங்க. Number 4, நான்காவது, we have certain conditions that we have to meet in order for us to go in the will of God. தேவனுடைய சித்தத்திற்குள்ளே நாம் கடந்து போவதற்கு ஒரு சில நிபந்தனைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. Number 1, முதலாவது, we should have a teachable spirit. நமக்கு கற்றுக்கொள்ளுகிற ஆவி வேண்டும். Number 2, இரண்டாவது, we have to have a real desire upon God. தேவன் மேலே முழு வாஞ்சை நமக்குள்ளே வர வேண்டும். We have to
have a desire to do the will of God. தேவனுடைய சித்தத்தை செய்யும்படியான வாஞ்சை நமக்குள்ளே வந்துவிட வேண்டும். Number 3, மூன்றாவது, whatever may come, என்ன வந்தாலும் I சரி, will only walk in God's will. நான் கர்த்தருடைய சித்தத்திலே மாத்திரம் நடப்பேன் என்று சொல்லி When you தீர்மானிக்கிறேன். do like this, இப்படி நீங்கள் செய்யும் பொழுது nothing will go wrong. எதுவும் தவறி போகிறதில்லை. That is number 4, the 3 points I gave you. நான் 3 குறிப்புகளை உங்களுக்கு சொன்னேன். அது நாலாவது குறிப்பு. Number 5, ஐந்தாவது, we need to know when we want to do the will of God, we have to have few conditions as well. தேவனுடைய சித்தத்தை நாம் வாழ்க்கையில அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில நிபந்தனைகள் How இருக்கிறது. God is revealing His will in our life. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் தம்முடைய சித்தத்தை எப்படி வெளிப்படுத்துகிறார்? By teaching through His word of God. தேவனுடைய வசனத்தை நாம் கற்றுக்கொள்ளுகிறதன் மூலமாக. Number 2, இரண்டாவது, He leads us by His Spirit. அவர் தம்முடைய ஆவியிலே நம்மை வழிநடத்துகிறார். Or you should walk in the Spirit to know this. நீங்கள் இவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆவியிலே நடக்க வேண்டும். Unless you walk in the Spirit, you cannot understand. ஆவியிலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடந்து போகவில்லை என்று சொல்ல உங்களால் விளங்கிக் கொள்ள முடியாது. Number 3, மூன்றாவது, God will guide us overruling. That means He will go above your plans. உங்களுடைய தாளந்திற்கு மேலாக, திட்டத்துக்கு மேல, உங்கள் திட்டத்திற்கு மேலாக கர்த்தர் உங்களை வழி நடத்தி கொண்டு போவார். Out of love He will do that. அதை அன்பினாலே அதை செய்வார். He will say, no, that's not the right way of doing it. இது சரியான வழியில நீ செய்ய போற Out காரியம். of love He says, no, you follow my way. அவர் அன்பிலே சொல்வார், என்னுடைய வழியை நீங்கள் In பின்பற்றுங்கள். Proverbs 16 verse 3, நீதிமொழிகள் 16:3 commit thy works unto the Lord, and thy thoughts shall be established. உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகளை உறுதிப்படும். Hear the word of God clearly. இங்கே வேத வசனம் தெளிவாய் When நமக்கு you சொல்லுகிறது. commit your works unto God, நம்முடைய கிரியைகளை செய்கைகளை கர்த்தருக்கு நீ ஒப்பு கொடுத்தால் every thought will be established. உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் நிலைவரப்படும். This morning, இந்த காலையில these are the promises God gives you to do His will. அவருடைய சித்தத்தை செய்யும்படியாக கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற First, we வாக்குத்தத்தங்களை have to know His will. முதலாவது அவருடைய சித்தத்தை நீங்கள் அறிந்து கொள்ள Then வேண்டும். we have to do His will. அவர் அதன் பிற்பாடு அவர் சித்தத்தின்படி நடக்க When you வேண்டும். do this, நீங்கள் இப்படி செய்யும் பொழுது no matter the whole world is turned upside down, எந்த கவலையிலே உலகமே தலைகீழாய் மாறி போனாலும் God will make you walk straight in the will of God. தேவனுடைய சித்தத்திற்குள்ளே சரியாய் உங்களை நடத்தி கொண்டு That's போகும் why முயற்சி. David said, ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், even though I walk through the valley of shadow of death, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து I போனாலும் will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Why? ஏன்? He says, for the Lord is with me. அவன் சொல்லுகிறான், தேவன் என்னோடு கூடவே With இருக்கிறார். this assurance, இந்த நம்பிக்கையோடு கூட God will make you to know His will. இது கர்த்தர் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்வார். He will make you to do His will. அவருடைய சித்தத்தை செய்ய உங்களுக்கு உதவி செய்வார். Let's pray. நாம் ஜெபிப்போம். Lord, we just thank you for this moment. பிதாவே, இந்த நேரத்துக்காக உமக்கு நன்றி I just சொல்லுகிறேன். pray for every child of God, ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக நான் no matter ஜெபிக்கிறேன். who they are, அவர் யாரா இருந்தாலும் எங்களுக்கு in கவலை the இல்லை. name of Jesus. இயேசுவின் நாமத்தினால் Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரே, open their heart of understanding. ஆண்டவரே, நல்ல புரிந்து கொள்ளுகிற இதயத்தை அவர்களுக்கு திறந்து விடும். Make them to know your will. உம்முடைய சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யும். Make them to go in your will. உம்முடைய சித்தத்துக்குள்ளே கடந்து போக உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் பிதாவே. Amen and amen. ஆமென், ஆமென். God will surely bless. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென்.